கன்னிராசி பெண்கள் யாரிடம் கவனமா இருக்கணும்? கன்னிராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, 7ஆம் இடம் வலுவாக இருக்குதுல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க. இப்போ ஆப்போசிட் ஜெண்டர்லாம் போக வேண்டாம். எனக்கு சூனியத்தை நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சீக்ரெட்டை இதை மட்டும் சொல்லாதடி அப்படின்னா அதை போய் அந்த பொண்ணு கரெக்டாக வேறு ஆள்கிட்ட சொல்லிடும். அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ஸில் ஒரு விஷயத்தை வச்சுக்கணுன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்டை முதல்ல சொல்லாமல் இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ புதுசாக யாராவது வந்து பழகுறாங்கன்னா அவங்கக்கிட்ட உடனே ஜெல் ஆகுறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் உருவாக்குறதுல வந்து நம்பர் 1 யாருன்னா கன்னிராசி தான். கன்னிராசிக்காரங்க வந்து ஈஸியாக ஜெல் ஆயிடுவாங்க. சோஷியல் நெட்வொர்க்குங்கிறது பெருசாக இருக்கும். பார்த்த உடனே அவங்கள வந்து பிடிக்கும் மற்றவங்களுக்கு. அதாவது இவங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, கன்னிராசியை பார்த்தா மற்றவங்களுக்கு அவங்க கூட போய் சேர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். அந்த அளவுக்கு ஒரு சார்மிங் பர்சனாலிட்டிங்கிறது கன்னிராசிக்கிட்ட இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? புதுசாக யாரையாவது பார்க்குறோன்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, உடனே நம்பர்ஸை ஷேர் பண்ணுறது, சீக்ரெட்ஸை சொல்கிறது, வெளியில் அவுட்டிங் கூட்டு போகிறது, ஷாப்பிங் பண்ணுறது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒரு நிதானமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் கொஞ்சம் ப்ரைவசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். காதல் எப்படி இருக்கும்? காதல் விவகாரங்களில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகளுமே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமணத்தை பற்றி பெற்றவங்க பெரியவங்க கிட்ட பேசக்கூடிய நேரம்னு இந்த மாதத்தை நான் பரிந்துரைக்க மாட்டேன். இந்த ஒரு மாதம் ஹோல்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த மாதங்களில் நல்ல காலங்கள் வரும்போது அதை பற்றி பேசலாம். 3ஆம் நபர் தலையீடு மட்டும் காதல் விவகாரங்களில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது.